ஹாய், வெல்கம் பேக். வாய்ஸ் ஆஃப் பெயின் வலிகளை பற்றி பேச போனோம். இன்றைக்கி வந்து ஃப்ரைடே. தட் மீன் வந்து இஸ்லாமிய நண்பர்களுக்கு தெரியும் இன்றைக்கி ஜும்மாவுடைய நாள். ஆக்சுவலி இந்த வீடியோ எல்லாருக்கும் வந்தது, நாட் ஃபார் இஸ்லாமிக் மட்டும், எல்லாருக்குமே பொதுவாக இருக்கிற மாதிரி விஷயங்களை தான் நான் இன்றைக்கி பேச போகிறேன். தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோ உங்களுக்கு டெய்லி ஏதாவது ஒரு விஷயத்தை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு எனக்கு உதவியாக இருக்கும். அதே நேரத்தில் நீங்களும் நிறைய விஷயங்களை கேட்பீங்க. ஃப்ளாக் போட்டிருக்கேன். ஃப்ளாக் பார்த்தீங்கன்னா நம்ம தெரியும், ஆக்சுவலி வந்து நாளைக்கு வந்து 80வது இண்டிபெண்டன்ட் டே. கரெக்டாக ஆகஸ்ட் 15, 1947 வந்து சுதந்திரம் கிடைச்சது. சுதந்திரம் நம்ம நாட்டுக்கு கிடைச்சிருந்தாலும், ஆனால் இன்றைக்கும் அந்த சுதந்திரமாக நடக்க முடியுதான்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. நிறைய விஷயத்தில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அது வந்து சீக்கிரமாகவே ரியல் இண்டிபெண்டன்ட் டே நம்ம எல்லாருமே கொண்டாந்து, அந்த இண்டிபெண்டன்ட் டே நான் வந்து நான் எப்போவுமே எதிர்பார்க்குறது என்ன தான், பெண்கள் வந்து சுதந்திரமாக ஒரு வீதியில் நடக்கணும், அவங்க சுதந்திரமாக நடக்கணும். அதுதான் உண்மையான சுதந்திரம் சொல்லி என்னை பொறுத்த வரைக்கும் நான் கருதுவேன். இப்போதைக்கு வந்துட்டாங்க, இருந்தாலும் இப்போவும் வந்து நிறைய தவறுகள் நடக்க தான் செய்யுது. அந்த தவறுகள்லேருந்து யாரும் வந்து இன்னும் தப்பிக்க முடியுதான்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி கொஞ்சம் தப்பிக்கிறதுக்கு கொஞ்சம் கம்மியான ஒரு வாழ்க்கை, ஒரு வழிமுறையாக இருக்குது. எனிவே, ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே, எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். அதே நேரத்தில் ஜும்மாவுடைய வாழ்த்துக்கள். இன்றைக்கி ஜும்மாங்கிறது, ஆக்சுவலி ஜும்மானா ஃப்ரைடே. ஜும்மாங்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி வந்து ஒரு சாதாரணமாக கடந்து போகிற நாள் கிடையாது. இஸ்லாமிய நண்பர்கள் எல்லாரும் வந்து கம்பல்சரி வந்து ப்ரேயர் பண்ணுவாங்க. இந்த ப்ரேயர் பண்ணுற விஷயம் இருக்குது தெரியுமா, இது எல்லாருக்குமே முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. நம்ம எந்த மதத்தில் இருந்தாலும் சரி, முதல்ல கடவுள் நம்பிக்கை முழுமையாக இருக்கணும். அந்த கடவுள் நம்பிக்கை வந்து, ஏன்னா இந்த பிரபஞ்சமே வந்து ஒரு சூப்பர் குட் பவர் தான் மீன் பண்ணி தான் இருக்காங்க. அந்த சூப்பர் குட் பவருங்கிறது அது ஒவ்வொரு தகுந்த மாதிரி அவங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, சில பேர் அல்லான்றாங்க, சில பேர் வந்து காடுன்றாங்க, சில பேர் கடவுளுன்றாங்க. அந்த மாதிரி வார்த்தைகள் வந்து மாற்றி மாற்றி வச்சுன்னு இருக்காங்க. பட் காடுங்கிறது, கடவுளுங்கிறது, அல்லாங்கிறது எல்லாமே ஒன்று தான். ஏன்னா ஒரே கடவுள் தான். அந்த இதில் யாருக்குமே மாற்று கருத்தே கிடையாது. இந்த பிரபஞ்சத்தை உருவாக்குனது ஒரே ஒருத்தர் தான். அந்த ஒரு சூப்பர் குட் பவர், அந்த சக்தி தான் உருவாக்கியிருக்கு. அந்த சக்தி தான் நம்மளை வந்து எல்லா இடத்துலையுமே நம்மளை நடக்க சொல்லுது. நமக்கு என்ன தேவையோ அது எல்லாத்துக்குமே பூர்த்தி செய்யுது. இதில் யாருக்குமே மாற்று கருத்து இருக்காதுன்னு நம்ம நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், அதை பேஸ் பண்ணி நம்ம பேசலாம். ஏன்னா சில விஷயங்களை நான் சொல்கிறதுக்கு முன்னாடி வந்து யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. சில பேர் என்ன நினச்சிப்பாங்க, இது வந்து இவர் வந்து இஸ்லாமிக்காக பேசுகிறார் அப்படின்னு நினச்சிப்பாங்க. எல்லாம் மனிதர்கள் தான், எல்லாருமே மனிதர்கள் தான். நம்ம எல்லாருமே மனிதர்களாக இருக்கிறோம். மனித விஷயத்தில் முதல்ல கடவுள் என்ன சொல்கிறாரு, அதை நம்ம எதை அடிப்படையில் பார்த்தோம்னா, வேதத்துடைய அடிப்படையில் பார்த்தா நமக்கு புரியும். வேதங்கள் என்ன சொல்லுது, நீங்கள் எந்த வேதம் வேணாலும் எடுத்துக்கோங்க. நாட் ஈவன் ஃபார் முஸ்லிம்ஸ், குரான், பைபிள், பகவத்கீதா, இந்த மாதிரி எந்த தனித்தனியாக நீங்கள் வந்து இதுதான் அப்படின்னு சொல்லிலாம் எடுக்காதீங்க. அதில் இருக்கிற விஷயங்களை படிச்சிங்கன்னா ஓரளவுக்கு நமக்கு புரியும் எது சரியான விஷயம், நமக்கு அந்த கடவுள் எதை போதிக்கிறாரு. ஆனால் எல்லாமே நல்லதை நோக்கி பயணம் செய்ய சொல்லுது. ஆனால் மதத்தின் பேரில் இன்னைக்கு நிறைய தவறுகள், நிறைய பித்தலாட்டங்கள், நிறைய ஏமாற்றங்கள், இது எல்லாமே உருவாக்குனது. இதுக்கும் வந்து அந்த வேதத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. அது உண்மையான விஷயம். வேதத்துக்கும் இதுக்கும் சம்பந்தமே இருக்காது. அதுதான் இன்னைக்கு விஷயம். இன்னைக்கு என்னுடைய வழி என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுதந்திரம் ஒரு பக்கம், அதே நேரத்தில் நாட்டில் இருக்கிற பிரச்சனை, நிறைய பிரச்சனை நம்ம வந்து சந்திக்கிற மாதிரி இருக்குது. அது எங்கே பெருசாகிடும்னு சொல்லி யோசிக்கிற மாதிரி இருக்கு. அந்த யோசிப்புக்கு முதல்ல வந்து எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு காடு கிட்ட பாவ மன்னிப்பு கேளு. அந்த பாவ மன்னிப்புங்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி இதில் கிடையாது. நிறைய தவறுகள் செய்கிறோம் அன்றாட எல்லா நேரத்துலையுமே வந்து தவறுகள் செஞ்சுட்டு தான் இருக்கும். மனிதனா இயல்புலேயே தவறு செய்யக்கூடியது. அந்த தவறை வந்து திருத்திக்கிறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு அந்த கடவுள் வந்து நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இறைவன் ஏற்படுத்தி கொடுத்தாருன்னா நல்லா இருக்கும். அதே நேரத்தில்
உங்களை சுற்றி இருக்கிறவங்களை முதல்ல நல்லா பார்த்துக்கோங்க. நல்லதை நோக்கி பயணம் செய்யுங்க. நல்லதை நோக்கி பயணம் செஞ்சீங்கன்னா உண்மையாக சொல்கிறேன், அது உங்களுக்கும் சரி, உங்களை சுற்றி இருக்கவங்களும் சரி, ஒரு நல்ல ஒரு விஷயமா திரும்ப உங்ககிட்ட வரும். வேற இன்னைக்கு பேசுகிறதுக்கு டாபிக் இல்லை. சரி, ஜும்மானால, ஃப்ரைடேனால சரி ஏதாவது ஒரு விஷயத்த பேசலாம் அப்படின்னு சொல்லி தான் எடுத்து பேசுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் சொல்கிற வார்த்தை உங்களுக்காக பேசப்படும். நாளைக்கு நான் உங்ககிட்ட ஒரு நல்ல விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்கிறேன். சில வழிகளை சொல்கிறேன், நீங்கள் பாருங்கள். ஏன்னா நிறைய வழிகள் இருக்குது. அந்த வழிகளை பற்றி ஒவ்வொரு நாளும் நீங்கள் சொல்கிற விஷயத்தை வச்சு நம்ம பேசலாம். தேங்க்யூ. பாய்.